ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். விடாமுயற்சி படம் வந்து February 6 ரிலீஸ் ஆக போகுது. இந்த படம் பிரேக் டவுன் அப்படிங்கிற ஒரு ஹாலிவுட் படத்தோட ரீமேக் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பிரேக் டவுன் அப்படிங்கிற படம் வந்து 1997 ரிலீஸ் ஆன ஒரு படம். உண்மையிலே இந்த படத்துக்கும் விடாமுயற்சிக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா அப்படிங்கிறது டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ இந்த படத்தோட ஸ்டோரி பார்த்தீங்கன்னா, ஹீரோவும் அவன் ஒய்ஃப் ஏமியும் காரில் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணுறாங்க. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகுறாங்க. போகிற வழி பார்த்தீங்கன்னா ரொம்பவே யாருமே வராத ஒரு ஹைவே, மலை பகுதியில் உள்ள ஒரு ஹைவே. இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே இந்த ஹைவே தான். இந்த ஹைவேல வந்து ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணுறாங்க. ஹீரோ வந்து காரை ஓட்டிக்கிட்டே பின்னாடி வந்து வாட்டர் கேன் எடுக்கிறதுக்காக திரும்புகிறான். டக்குன்னு எழுத்தாப்புல ஒரு கார் வந்துடுது. ஜஸ்ட் மிஸ்ஸில் தப்பிச்சிருவாங்க. அப்புறம் அவங்க ஒய்ஃப் வந்து, நீ ரொம்ப தூரம் ஓட்டிட்ட, ஸோ கொஞ்சம் நேரம் எங்கேயாவது ரெஸ்ட் எடுக்கலாமே அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உடனே வந்து பக்கத்தில் உள்ள ஒரு பெட்ரோல் பங்கில் போய் நிப்பாட்டுவாங்க. நிப்பாட்டிட்டு வண்டிக்கு ஆயில் வாங்கி ஊற்றிட்டு இருப்பான். அப்புறம் அந்த காரில் குறுக்க வந்தால அவனும் அந்த பங்குக்கு வந்திருப்பான். உன் இஷ்டத்துக்கு கார் ஓட்டிட்டு வர, இம்ம நேரம் நீ எங்களை கொண்டிருப்ப அப்படின்ற மாதிரி சொல்லுவான். உடனே ஹீரோ வந்து, சாரி நான் அது எதுவுமே வேணும்னு பண்ணல, ஏதோ தெரியாமல் நடந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அப்புறம் அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் போவாங்க. கொஞ்சம் தூரம் போயிட்டே இருக்கும்போது டக்குன்னு வந்து கார் வந்து பிரேக் டவுன் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி பார்ப்பான். ஃபோனில் சிக்னலே இருக்காது. அவன் ஒய்ஃப் வந்து யாராவது வராங்களா, லிஃப்ட் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுறாங்க. ஸோ அந்த நேரம் பார்த்து அந்த வழியாக ஒரு ட்ரக் வரும். அந்த ட்ரக் டிரைவர் வந்து ஏதாவது ஹெல்ப் வேணுமா அப்படின்னு கேட்பான். அந்த டிரைவர் என்ன சொல்லுவான்னா, நீங்கள் என் கூட ட்ரக்கில் வாங்க, இன்னும் கொஞ்சம் தூரத்தில் வந்து ஒரு மெக்கானிக் ஷாப் இருக்குது, அங்கே வந்து டோ ட்ரக்லாம் இருக்கும், ஸோ அது மூலியமாக வந்து நீங்கள் காரை டோ பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். ஆனால் ஹீரோவுக்கு வந்து அந்த காரை விட்டுட்டு வரதுக்கு மனசே வராது. ஸோ அதனால் ஒய்ஃப் மட்டும், நான் வந்து ட்ரக் டிரைவரோட போயிட்டு டோ ட்ரக்கை எடுத்துகிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி ஒய்ஃப் போயிடுவா. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பான். காரை அங்கே இங்கே நோண்டி பார்ப்பான். கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா காரில் வந்து ஒயர் விட்டுருக்கிறத கவனிப்பான். ஸோ அதனால தான் வந்து கார் பிரேக் டவுன் ஆகிருக்கும். காரை ரெடி பண்ணிவிட்டு அந்த ட்ரக் டிரைவர் சொன்ன இடத்துக்கு போவான். அங்கே போனால் ஒரு ஹோட்டல் இருக்கும். அங்கே போய் விசாரிப்பான். அவங்க யாருமே சரியாக பதில் சொல்ல மாட்டாங்க. அப்புறமா என் ஒய்ஃப் வந்தால் நான் வந்தேன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவான். போகிற வழியில் அந்த ட்ரக்கை பார்த்துருவான். துரத்திட்டே போயிட்டு, எங்கே என் ஒய்ஃப் அப்படின்னு கேட்பான். அந்த டிரைவர் வந்து, நான் அவனை பார்த்ததே இல்லையே அப்படின்னு சொல்லுவான். உடனே வந்து ஹீரோ டென்ஷன் ஆகி சண்டை போட்டுட்ருப்பான். டக்குன்னு வந்து எழுத்தாப்புல ஒரு போலீஸ் வண்டி வரும். ஸோ அந்த போலீஸ்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவான் ஹீரோ. ஸோ இதுமாரி என் ஒய்ஃப் வந்து உங்களுக்கு தான் ட்ரக்கில் வந்தது, ஸோ இப்போ கேட்டால் இல்லைங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸை சொல்லுவான். ஸோ அந்த போலீஸ்காரன் வந்து இவனை ஃபுல்லாக செக்அப் பண்ணிவிட்டு, இவன் லைசன்ஸ்லாம் வாங்கி பார்த்துட்டு ட்ரக்கெல்லாம் போய் செக் பண்ணி பார்ப்பான். அதுமாரிலாம் எதுவும் இருக்காது. ஒரு நாளைக்கு 100 ட்ரக்கு போகுது, ஒரே மாதிரியான ட்ரக்ஸ்லாம் நிறையா இருக்குது, ஸோ அதனால் நீங்கள் குழம்பிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவனை கன்வின்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க போலீஸ்காரன். அவன் ட்ரக் எடுத்து கிளம்பிடுவான். போலீஸ் வந்து ஹீரோ கிட்ட, நீ போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான். அந்த போலீஸ் ஸ்டேஷனை போய் பார்த்தா நிறையவே மிஸ்ஸிங் கேஸ் இருக்கும். ஸோ அதை பார்த்துட்டு ஹீரோ பயந்துருவான். ஸோ கம்ப்ளைண்ட்டு கொடுத்துட்டு திரும்ப அந்த ஹோட்டலுக்கு போயிட்டு எல்லோரையும் விசாரித்து பார்ப்பான். திருப்பி யாருமே ஒழுங்காக பதில் சொல்ல மாட்டாங்க. உடனே வந்து போலீஸுக்கு ஃபோன் பண்ணலான்னு வெளில வருவான். அங்கே ஒருத்தன், உன் ஒய்ஃபை நான் பார்த்தேன், ரிவர் சைடு தான் கூட்டிகிட்டு போனாங்க, போலீஸுக்கும் இதுக்கு சம்மந்தம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை குழப்பி விட்ருவான். ஸோ இவன் இந்தமாரி சொன்னோன்னே நம்ம யாரையும் நம்பக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவே போய் தேட ஆரம்பிச்சிருவான். ஸோ போய்கிட்டே இருக்கும்போது ஒரு ரோடு வந்து பிளாக் ஆகிருக்கும். ஸோ அங்கே நின்று பார்த்துட்டு இருப்பான். ஸோ டக்குன்னு அந்த ஃபஸ்ட்டு ஒரு கார்காரன் வந்தான்ல, அவன் வந்து ஹீரோ துப்பாக்கி எடுத்து சுட ஆரம்பிச்சிருவான். என்ன பண்ணுறதுனே தெரியாமல் ஒரு சேசிங் ஒன்று நடக்கும். சேசிங்கில் போயிட்டு ஹீரோ கொண்டு கார் ஆற்றுல விட்டுருவான். ஹீரோ வந்து ட்ராப் பண்ணி பிடிச்சிருவாங்க. ஃபஸ்ட்டு ஒருத்தவன் கார் ஆக்சிடென்ட் பண்ணால அவன், அப்புறம் வந்து ஹோட்டலுக்கு வெளில ஒருத்தன் குழப்பி விட்டாலே அவன், அந்த ட்ரக் டிரைவர். ஸோ இவங்க எல்லாருமே வந்து கூப்பிட்டு இவங்க எல்லாருமே பிளான் பண்ணி ஹீரோ வந்து பிடிச்சிடுறாங்க. ஸோ ஹீரோவை பிடிச்சிட்டு, உன் ஒய்ஃப் என்கிட்ட தான் இருக்கா, உனக்கு உன் ஒய்ஃப் வேணும்னா உங்ககிட்ட இருக்கிற எல்லா பணத்தையும் எனக்கு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். உடனே ஹீரோ வந்து, என்கிட்ட $90,000 இருக்குது, நான் உனக்கு கொடுக்குறேன், என் ஒய்ஃபை விட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவான். ஸோ உடனே வந்து அந்த டவுனில் ஒரு பேங்க் இருக்குது, அங்கே போயிட்டு உன்னோட எல்லா பணத்தையும் வித்ட்ரா பண்ணி கேஷாக எடுத்துகிட்டு வா, அங்கே போய் நீ போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு நினச்சின்னா உன் ஒய்ஃப் உயிரோட பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அமுச்சு விட்ருவாங்க. இவனும் பயந்துக்கிட்டு அந்த எல்லா பணத்தையும் எடுத்துகிட்டு வருவான். ஸோ அந்த பேங்க் டேபிளில் ஒரு கத்தி இருக்கும், அதையும் சேர்த்து எடுத்துகிட்டு வந்துடுவான். ஸோ எதுக்கு இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை வந்து வில்லன்கிட்ட கொடுத்துட்டு, எங்கே என் ஒய்ஃப் அப்படின்னு கேட்பான். அவன் சிரிச்சுக்கிட்டே, இன்னுமாடா என்ன நம்பிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி இவனையும் கடத்திட்டு போயிடுவாங்க. ஆக்சுவலாக வந்து ஹீரோ போய் சொல்லியிருப்பான், என்கிட்ட $90,000 இருக்குன்னு. ஆக்சுவலாக அவன்கிட்ட இருக்காது. அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, அவன் அந்த $1 கட்டை வந்து $1000 அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்லி கட்டி எடுத்துகிட்டு வந்திருப்பான். ஸோ அதை வந்து வில்லன் கண்டுபிடிச்சிருவான். ஸோ உடனே ஹீரோ அவன் கத்தி வச்சுட்டு எப்படியே தப்பிச்சு எங்கே என் ஒய்ஃப்னு கேட்டு உண்மையை வாங்கிடுறான். அவன் வந்து இந்த ட்ரக்கெல்லாம் பார்க் பண்ணுற இடத்துல வந்து அவன் ஒய்ஃப் வச்சுருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லிவிடுவான். காரை கண்ணப்பண்ணு ஓட்டிகிட்டு போனோடனே ஒரு போலீஸ்காரன் பார்த்துட்டு துரத்த ஆரம்பிச்சிடுறான். நான் தான் என் ஒய்ஃப் காணுன்னு கம்ப்ளைண்ட் பண்ணனே, இவன் தான் கடத்திருக்கான் அப்படின்னு சொல்லுவான். அதை ஒன்றுமே போலீஸ்காரன் காலையே வாங்க மாட்டான். ஸோ டக்குன்னு அந்த வில்லன் ஏஞ்சி வந்து அந்த போலீஸ்காரன் சுட்டுருவான். போலீஸ்காரன் சுட்டுட்டு அடுத்தது ஹீரோவை துரத்திட்டு போவான். டக்குன்னு அந்த போலீஸ்காரன் முழிச்சிக்கிட்டு இவனை சுட்டுருவான். ஸோ ஃபஸ்ட்டு வில்லன் காலி. போலீஸ்காரன் இருக்கிற இடத்த ஆம்புலன்ஸில் சொல்லிவிட்டு இவன் வந்து அந்த ட்ரக் டிரைவர் எங்கே இருக்கானோ அங்கே போவான். அந்த ட்ரக் டிரைவரை கண்டுபிடிச்சிருவான். ஃபோனில் பேசிகிட்டு இருக்கிறத வந்து ஹீரோ கேட்டுருவான். இம்மா நேரம் இங்கே வந்திருக்கணுமே, இன்னும் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனில் பேசிகிட்டு இருக்கான். அதை ஹீரோ கேட்டுருவான். இந்த ட்ரக் டிரைவர் தான் வந்து மெயினான வில்லன்.
அவன் என்ன சொல்லுவானா, நீ இந்த ஒய்ஃபை ஆச்சிட்டு என் வீட்டுக்கு வந்துரு, என் வீட்டு வேர் ஹவுஸில் போட்டுடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். உடனே அந்த ஹீரோ கேட்டுட்டு வில்லனோட ட்ரக்லேயே ஒளிஞ்சிக்கிட்டு வில்லனோட வீட்டுக்கு போயிடுவான். ஸோ அந்த வில்லன் வீட்டில் வந்து அவன் ஒய்ஃபும் அவன் பையனும் இருப்பாங்க. அவங்களுக்கு தெரியாமல் இவன் வந்து ஒய்ஃபை வந்து மூடி வச்சுருவான். ஒளிஞ்சிருந்து பார்த்துட்டு அவங்க சாப்பிட போவாங்க. அப்போ ஹீரோ இறங்கி அந்த பூட்டை உடச்சி பார்ப்பான். உடைக்க முடியாது. என்ன பண்ணலான்னு யோசிப்பான். உடனே ட்ரக்கை போய் நோண்டி பார்ப்பான். அங்கே ஒரு துப்பாக்கி இருக்கும். ஸோ அதை எடுத்துக்கிட்டு வில்லனோட வீட்டுக்கே நுழைஞ்சிருவான். எல்லாரையும் மிரட்டி பூட்டை உடைக்க வச்சுருவான். அந்த வில்லன் அப்பயும் வந்து அசர்ற மாதிரி இல்லை. அவனும் அப்பயும் பயப்பட மாட்டான். சரி இவனை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தப்பிச்சு கிளைமேக்ஸில் வந்து ரொம்ப விறுவிறுப்பாக காட்டியிருப்பாங்க. ஹீரோ தப்பிக்கிறான் ஒரு காரில். ரொம்பவே விறுவிறுப்பான ஒரு சீனு. ஸோ அதை பார்க்கும்போதே வந்து ஸோ தப்பிச்சுன்னு நம்ம வந்து இது பண்ணுற மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான கிளைமேக்ஸு. கடைசியாக எல்லாரையும் கொண்டுட்டு அவன் ஒய்ஃபை காப்பாற்றிடுவான். ஸோ இதுதான் பிரேக் டவுன் படத்தோட ஸ்டோரி. சரி, இதுக்கும் விடாமுயற்சிக்கும் என்ன சம்மந்தம்? ஸோ ஆக்சுவலாக நிறையவே சம்மந்தம் இருக்குது. விடாமுயற்சி படத்தில் பிரேக் டவுன் படத்தில் வர நிறைய சீன்ஸை வந்து உங்களால் பார்க்க முடியும். எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு சீனே பார்த்தீங்கன்னா ஒரு யாரும் இல்லாத ஒரு ரோட்டில் போகிறாங்க. ஸோ அதே தான் பிரேக் டவுன் படம். அதுக்கப்புறம் ஒரு ஆக்சிடென்ட் நடக்கிற மாதிரி ஒரு கிளிப் காட்டுறாங்க. ஸோ அதேமாரி ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது. அது பேங்க்குக்கு போகிற மாதிரி ஒரு சீனும் காட்டுறாங்க. அப்புறம் வந்து இவர் போலீஸ் ஸ்டேஷன் போகிறது, அந்த மிஸ்ஸிங் கேஸு. ஸோ இது எல்லாமே இருக்குது. ஹோட்டலுக்கு வெளில வந்து ஹீரோவை குழப்பான்னு சொன்னேன்னே, அவனும் இந்த படத்தில் இருக்கான். ஸோ ஆனால் இந்த விடாமுயற்சி ட்ரெய்லரில் அந்த ஃப்ளாஷ்பேக் போர்ஷன்லாம் வருதில்ல, ஸோ அதெல்லாம் பிரேக் டவுன் படத்தில் வராது. ஸோ அதெல்லாம் எக்ஸ்ட்ரா ஆடிங். ஏன்னா பிரேக் டவுன் படம் வந்து 1.5 மணி நேரம் தான். ஸோ இவங்க கிட்டத்தட்ட 2.5 ஹவர்ஸ் எடுப்பாங்க தமிழ் சினிமாவில். பாட்டு, எக்ஸ்ட்ரா ஆக்ஷன்ஸு, எக்ஸ்ட்ரா மசாலாஸ் இதெல்லாம் ஆட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் வந்து படம் பெருசாகும். ஸோ அதனால் இதை ஆட் பண்ணி தான் ஆகணும். ஸோ பிரேக் டவுன் படம் தான் விடாமுயற்சி, விடாமுயற்சி தான் பிரேக் டவுன். பில்லாவே வந்து ஒரு ரீமேக் படம் தான். என்ன தான் ரீமேக் படமாக இருந்தாலும் அதில் நிறையா விஷயங்களை வந்து டைரக்டர் மாற்றிருப்பாங்க. ஒரு அஜித் சாருக்கு ஒரு பெரிய கம்பேக். ஸோ அதனால் இது ரீமேக்காக இருந்தாலும் அதை பற்றிலாம் கவலையே கிடையாது. ரீமேக்காவது மண்ணாவது அதெல்லாம் கவலையே கிடையாது. படத்தை இங்கே எப்படி ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் கான்செப்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.